கோலி டாக் கோலிவுட் நியூஸ். நயன்தாரா சம்பளம் 3 கோடியா? தமிழ் திரையுலகில் மட்டும் இல்ல, தென்னிந்திய திரையுலகிலையும் வேறு எந்த ஒரு ஹீரோயினிக்கும் வழங்கப்படாத சம்பளம் நயன்தாராவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. விக்ரமோட எந்த காலத்திலயும் நடிக்க மாட்டேன்னு சொன்ன நயன்தாரா விக்ரமோட ஜோடி சேர்ந்தது எப்படின்னு போன வாரம் கோலிவுட்டே ஆச்சரியமா பார்த்தது. அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்க பலரும் முனைப்பு காட்டுனாங்க. இப்போதான் அதுக்கான காரணம் தெரிய வந்திருக்கு. நயன்தாராவை பொறுத்த வரையில எப்பவுமே தன்னுடைய சம்பளத்துல தெளிவா இருப்பாங்களாம். வேண்டாம்னு சொன்னா தவறா நினைச்சுப்பாங்கன்றதுனால சம்பளத்தை அதிகப்படியா கேட்பாங்களாம். அப்படி கேட்டா அவங்களாகவே போயிடுவாங்கன்றதுதான் அதுக்கு காரணம். அப்படியும் சிலர் அதிக சம்பளத்துக்கு சம்மதிச்சா நடிச்சிடுவாங்களாம். ஏற்கனவே இப்படியா சில படங்கள்ல நடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. விக்ரம் படத்துக்காகவும் அப்படித்தான் மறுக்கிறதுக்காக சம்பளத்தை அதிகமா கேக்குறாங்க. ஆனா நயன்தாராவே ஆச்சரியப்படும் அளவுக்கு அந்த சம்பளத்தை அவங்களும் கொடுக்க சம்மதிச்சிருக்காங்க. அவ்வளோ சம்பளமான ஆச்சரியப்பட்டு நயன்தாரா யோசிக்கிறதுக்குள்ள அவங்கள நாயகிய ஒப்பந்தம் செஞ்சுட்டாங்க தயாரிப்பாளர்கள்னு சொல்றாங்க கோலிவுட்டோட கிசு வட்டாரம். நயன்தாராவுக்கான சம்பளம் மட்டுமே 3 கோடியாம். எத்தனை ஹீரோயினிகள் அடுத்து சம்பளத்தை உயர்த்த போறாங்களோ